வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருப்பரந்துரை போகும். மனுஷனா பிறந்தா திருப்பரந்துரையில போய் ஒரு நாள் தங்கணும். நவக்கிரகம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, பரிகாரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்க ஆத்மாவுக்கு தான் லிங்கம், ஆத்ம லிங்கம்னு பேரு இந்த சுவாமி. அப்படியே புழுங்கரிசி சாப்பாடு அப்படியே கொட்டி அந்த ஆவிக்கு தீபாராதனை காட்டுவாங்க. ஆவி உடையார் ஆவுடையார். நம்முடைய ஆவியை உடையவர் அந்த ஆவுடையார். அம்பிகை பேரு யோகாம்பிகைன்னு பேரு. பீடம் மட்டும்தான் இருக்கும், அங்க அம்பாள் கிடையாது. மணிவாசகர் ஆசைப்படுகிற ஒரே கோயில். அவர் சொல்றார், உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினாய். எந்த கோயில்ல? திருவாரூர் கோயிலா, சிதம்பரமா? இல்ல, திருப்பரந்துரை கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கணும். திருவாவூடுதுறை ஆதீனத்திற்கு ஆட்சிக்கு உட்பட்ட ஆலயம். அந்த சுவாமி கோயில்ல நம்முடைய சன்னிதானம் அவர்கள் நிறைய திருப்பணிகள் செய்து இப்ப விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு வராங்க. சில பேர் அமாவாசை கிரிவலம் போறவங்க இருக்கிறாங்க, இல்லை பௌர்ணமி தான் போவான். ஆனால் திருவண்ணாமலை சில பேர் இருக்காங்க, சித்தர்கள்ல அமாவாசைக்கு தான் போவாங்க. அப்போ சந்திரன் மறைஞ்ச நேரம். சந்திரன் இல்லைன்னு சொன்னா இந்த சூரியனும் சந்திரன், இந்த சூரியன் யாருன்னா பித்ருக்காரகர்னு பேரு, சந்திரன் மனோகாரகன்னு பேரு. இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே நிகழாது. சூரிய பகவான் இருந்து வாங்குற ஒளியை சந்திர பகவான் குளிர்ச்சியா தர்றார். சந்திர பகவான் மட்டும் இல்லைன்னா, சரி சார் நிலா இருந்தா என்ன இல்லாம இருந்தானே, நிலா மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் இல்லை பூமி வெடிச்சு போயிடும். நிலா இல்லைன்னு சொன்னால் நிலாவுக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அமாவாசை பௌர்ணமியை கடல் கொந்தளிக்கும். அது ஏன் வருது? சந்திரனுடைய ஒளி அந்த காந்தம் படப்படதான் இந்த பூமி இங்க சுத்துதான். இப்ப சந்திரன் இல்லைன்னு சொன்னா பூமி இங்க கிடையாது. அப்ப சந்திரனுக்கும் பூமிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. திருவண்ணாமலை கிளிக்கோபுரத்துல ஏறி நின்று உடம்பெல்லாம் அழுகி சீல் வழிந்து ஓட்டையா போன போது இனிமே வாழ்ந்து பயனில்லை என்ற அருணகிரி சுவாமிகள் அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது முருகான்னு சொல்லலையா, தரையில வந்து விழுந்து தலை வெடிச்சு செதறி சாக போறோம்னு தெரிஞ்சு அந்த நேரத்துல முருகா அப்படின்னாராம். எங்கிருந்தோ ஒரு வேலும் மயிலும் வந்து அவரை காத்து நின்று தலையை தாங்கி பிடிச்சது. என்ன அருணகிரி சௌக்கியமா? நீ யாரு? உன்னை பார்த்ததே கிடையாது. நான் தான் பன்னிரு கரத்தன், ஆறுமா முகத்தன், பச்சை மயில் வாகனன், பன்னிரு தோழன், என்னை அறியவில்லையா அப்பனேன்னு கேட்டார். அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ என்று கேட்ட பொய்யாமொழிக்கு முட்டையை பாடிய வாயால் கோழியை பாட மாட்டேன்னு சொன்னியே, குஞ்ச பாட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப முட்டையை பாடுறியடா முட்டா பயலேன்னு கேட்டவன் நான். என்ன அருணகிரி, ஓ நீதான் முருகனா? என்னையா புக் 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 புக்குற? ஏய் என்ன, என்னை பார்த்து முருகானும் வாயில வரலையா? நம்ம சாகக்கூடிய நிலைமையில வார்த்தை வராது, நாக்கு எழாது. அந்த நேரத்திலேயாவது இறைவன் நாமத்தை சொல்லிவிடுங்கள். யாருக்காவது மனசு பயத்தில் இருக்கிறவங்க, இனிமே வாழ்க்கை என்ன பண்ண போறோம்? எல்லாம் போச்சுங்க, தொழில் போச்சு, வியாபாரம் போச்சு, வீடு போச்சு, மனைவி போயிடுச்சு, பிள்ளை போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, அழகு போயிடுச்சு, இளமை போயிடுச்சு, என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லாதீர்கள். எது போனாலும் சிவன் போகவில்லை, சிவம் போகல. உங்க தொண்டு சாகாது. அந்த தொண்டு இருக்கிற வரையிலும் கடைசி நிமிஷம் கூட எப்படி கர்ணனை கடைசி நிமிஷம் வரைக்கும் தர்மம் காப்பாற்றியதோ அந்த மாதிரி நீங்க செய்த தொண்டு காப்பாற்றணும்னு சொன்னால் அதற்கு மனத்துணை நாதருடைய அருள் உங்களுக்கு தேவை.